அதிமுகவில் ராஜ்யசபா வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பாக இன்றும் நாளையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனையில் 2 வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள். அதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் செம்மலை கோகுலயுத்ரா ராஜ்சத்தியன் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. இது தவிர வைகை செல்வன், விந்தியா ஆகியோரும் இந்த போட்டியில் இருப்பதாக தெரிகிறது. இந்த 6 பேரில் எந்த 2 பேர் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் செம்மலை மற்றும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மற்றும் அதிமுகவின் ஊடக பிரிவு நிர்வாகியான ராஜ்சத்தியன், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மற்றும் பேச்சாளர் விந்தியா உள்ளிட்ட 6 பேரில் 2 தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து அதிமுகவின் நிர்வாகிகளிடையே இன்றும் நாளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் மற்றொரு மிக புதிய சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள பிரேமலதா விஜயகாந்தும் மற்றும் டாக்டர் ராமதாசும் இன்று காலை அளித்த பேட்டியின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் எம்பி பதவியை அதிமுகவிடம் கோரும் என்று கூறியிருக்கிறார். இதே போல தேமுதிகவுக்கு எம்பி பதவி கொடுப்பது கடமை என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு கமலஹாசனுக்கு அவர்கள் பேசியபடி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவிலும் இந்த கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கூட்டணியில் போது சொன்ன சொல்லை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்று தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் புதிய ஒரு அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார். இதனால் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு புதிய சிக்கல், இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாமகவின் வேண்டுகோளாலும் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவின் 2 வேட்பாளர்கள் ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பதில் கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் நிர்பந்தம் ஆகிய 2 சிக்கல்களுக்கு இடையே யார் அதிமுகவின் ராஜ்யசபா வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, செம்மலை, வைகை செல்வன் உள்ளிட்ட 4 பேரோடு அந்த 4 பேரோடு ஊடக பிரிவு செயலாளர் ராஜ்சத்தியன் மற்றும் பேச்சாளர் விந்தியா உள்ளிட்டோருக்கும் இந்த 6 பேரில் 2 ராஜ்யசபா எம்பி வேட்பாளராக அதிமுக தரப்பில் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது.